தொலைபேசி தொடர்ந்து தொல்லை கொடுக்க மெல்ல எழுந்த ஜிபிகே இன்று என்ன புதிய தகவல் என்றபடி விரைந்து தன் காதுடன் பொருத்தி, ஹலோ, நான் ஜிபிகே பேசுறேன் என்றாள் என்ற செய்தியை அனுப்பினாள். சீதா பேசுறேன். ஜிபிகே எப்படி இருக்க? ஹாய் சீதாவா, எத்தனை நாளாச்சு உன்னோடு பேசி? சொல்லு சொல்லு, என்ன விசேஷம்? ராம், சிந்து, மாதவ், பாஸ் எல்லாரும் எப்படி இருக்கா? வாயன், உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. நெகிழ்ந்தது வார்த்தைகள். என்ன இப்படி உடைஞ்சு பேசுற? ஒரு நல்ல சமாச்சாரம் தான். வர 23ஆம் தேதி நாள் நன்னா இருக்கு. புது இடத்துல பால் காய்ச்ச போறேன். சிம்பிளா கிரக பிரவேசம். கட்டாயம் வந்துடு. டிஃபன் ஏற்பாடு பண்ணிடுறேன். நிதானமா பேசி சிரிச்சு ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிறேன்டா. சூடா, விஜி, பாலாவுக்கெல்லாம் இனிமேதான் பேசணும். உனக்கு தான் முதல் கால். மிஸ் பண்ணிடாத. நீங்க ஒன்னா பேசி பிளான் பண்ணிட்டு வந்துடுங்க. அட்ரஸ் நோட் பண்ணிக்கோ. ஓகே, சரியா? பாய். சீதா போனை அதன் இடத்தில் பொருத்தினாள். வரிசையாக சூடா, விஜி, பாலா என்று சிநேகிதிகளை தொடர்பு கொண்டு விலாசத்தை விளக்கமாக சொல்லி கட்டாயமாக அவர்களை வர சொல்லி அழைப்பு விடுத்து முடித்த போது மணி 10 கடந்து விட்டது. கிரக பிரவேசம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, பஞ்சமி திதி, முகூர்த்த நாள், நல்ல நாள். அவர் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இல்லை, சாஸ்திரி இல்லை, ஹோமம் இல்லை. ரொம்ப எளிமையான கிரக பிரவேசம். 4 சிநேகிதிகளுக்கும் நித்தியப்படி கட்டிக்க சௌகரியமாக ஜரிகை கணம் இல்லாம சுங்குடி காட்டன் புடவை எடுத்திருந்தார். லெஸ் லக்கேஜ், மோர் கம்ஃபோர்ட். எல்லாமே 2 சூட்கேஸ் 2 அட்டை டப்பாவில் அடக்கிவிட்டது. சாமான் வாங்கி டப்பாக்களில் அடைத்து சமைத்து காய்கறி வாங்கி ஈபி கட்டி வீடு மெயின்டைன் பண்ண கஷ்டம் இனிமே இல்லவே இல்லை. சிரமம் இல்லாத வாழ்க்கை. லேசாக பாரம் இழக்காமல் நிம்மதியா இருக்க போற வாழ்க்கை. மனசு லேசாகி போனது. சிநேகிதிகளை பார்க்கும் போகும் சந்தோஷம் ஒட்டி கொண்டது. 18 வயதில் அலுவலகத்தில் கிளர்க்காக நுழைந்து 58 வயதில் ஏவோவாக ரிட்டையர்ட் ஆகி வரும் வரையில் எத்தனை வருட நட்பின் பயணம். சாப்பாட்டுடன் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொண்ட உணவு இடைவேளை, சங்கடங்கள் கொட்டப்பட்டு லேசாகி வெளிவந்த பாத்ரூம் பகிர்தல்கள், திட்டங்கள் போட்டு திடமாக முடிவெடுத்த டீ டைம், தோள் கொடுத்து துணை நின்று உறவாகி பதிந்து போன சரித்திரமாகிவிட்ட நினைவுகள் ஆர்ப்பரித்து வர கலைந்து போனாள் சீதா. அம்மா, வாசுந்து, சேகர் ஆபீஸ் போயிட்டாரா? மாமி உடம்பு எப்படி இருக்கு? சாப்பிட்டாச்சா என்று கேள்விகளை அடக்கி கொண்டே போனாள். எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் என்ன சொல்லுவேன் என்று உனக்கே தெரியும். அதெல்லாம் கிடக்கட்டும் அம்மா. மறுபடியும் யோசனை பண்ணனையா? எதுக்கு? இந்த கிரக பிரவேசம் தேவையா அம்மா? 2 பெண்கள், 2 பிள்ளைகள், பேரன் பேத்திகள், நல்லபடியா எல்லோரும் செட்டில் ஆகி அவளுக்கென்ன என்று மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு வாழ்க்கையின் உயரம் தொட்டவள் நீ. அப்படிப்பட்டவளுக்கு வயசான நாளில் இப்படி ஒரு திருப்பமான முடிவு தேவையா? எதுக்குமா? இப்படிப்பட்ட முடிவை நான் எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ரேகாவின் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்செடுத்து. பேத்தி கல்யாணத்தை பார்த்துட்டேன். உனக்குன்னு குடும்பம் இருக்கு. எத்தனையோ பொறுப்புகள் பண்ண வேண்டியது வரிசையாக வரும். எனக்காக நீ சிரமப்படக்கூடாது. ஒண்டிக்காரி நீ. ஊர்ல இருக்கோங்கிறதுக்காக நாங்க உன் தலையில ஏறி உட்கார்ந்துக்கிறது நியாயம் இல்லை. நானும் 4 பெத்தவதான். பெற்றோரை காப்பாற்றும் பொறுப்பு எல்லோருக்கும் உண்டு. சொத்துல சம உரிமைங்கிறப்ப சுமைய தூக்குறதுலையும் சம உரிமை உண்டுதான். குழந்தைகள் நன்னா படிச்சா, ஆனா வெளிநாட்டுல வேலை கிடைச்சி செட்டில் ஆகும்படியா ஆயிடுது. அது அவா கொடுப்பன. எங்களுக்கு செய்யறதுக்காக அவளை இங்கே வந்துடுங்கோன்னு சொல்றது தப்பு. அவாவா குடும்பம்னு ஆயிடுது. அதன் பொறுப்பு, ஆசாபாசங்கள் அவர்களை முழுக்க அடிக்கிறது. அதனால் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலை வந்துடுது. இட் இஸ் ஓகே. வயசானதுல குடும்பம் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் முடியல. இதுதான் சௌகரியமா தோன்றது. நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும், மருத்துவ வசதி இருக்கு, வேலைக்கு ஆள் வந்து செய்து கொடுத்துடுவா. வேலை பண்ணி பண்ணி தோள்பட்ட வலிக்கிறது, இடுப்பு முதுகு கெஞ்சறதுல அழுத்தி படுக்கணும் போல இருக்கு. வேலை ஜாஸ்தி ஆகி பண்ண முடியாம போனா கோபத்துல வார்த்தை தடிச்சுட்டு வர்றது. இதெல்லாம் தேவையா? பகவான் புண்ணியத்துல கை நிறைய பென்ஷன் வருது. சொல்லு சிந்து, இன்னும் எவ்வளவு வருஷம் போட்டிருக்கோ தெரியல. சீதா தெளிவாக பேசினாள். அம்மா, என்னடி அம்மா அம்மான்னு? மாதவனும் பரத்தும் இடக்கு வடக்கா பேசுவாளே, இந்த முடிவு அவளை ரொம்ப பாதிக்குமே. அவளை கேட்டுண்டு செய்ய வேண்டாமா? எனக்கு பயமா இருக்குமா? சிந்துவின் குரலில் நிஜமான பயம் தெரிந்தது. பைத்தியக்காரி, அவள்கிட்ட சொல்லாம இருப்பானா? என்னால முடியல, இதுதான் சௌகரியம்னு மெதுவா புரியும்படியா சொல்லிட்டேன். அவளுக்கும் சரின்னு பட்டெடுத்து. ஒன்னு புரிஞ்சுக்கோ சிந்து,
பிள்ளைங்க அப்பம்மா எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டான்னு கசந்து போய் தன் செயலுக்கு தானே 1000 நியாயம் கற்பித்து முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டா பெத்தவளுக்கு காலமெல்லாம் நெஞ்சு வலி. சமூகத்துல அவளுக்கும் மாறாத வழி. இப்ப பாரு, அப்படி இல்லை. நாங்களே விரும்பி இந்த வாழ்க்கையை தேடி விரும்பி போறப்ப அவளுக்கு நிம்மதி, நமக்கும் திருப்தி. இத்தனை நாளா எனக்கு இந்த எண்ணம் இல்லை. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனப்ப ஆஸ்பத்திரியில சேர்த்து அவதிப்பட்டப்ப ஒருத்தனாவது வந்து பார்த்தானா? நீ இருக்க பார்த்துப்பன்னு சமாதானம் பேசினான். உன் தங்க தீபா கிட்ட நீ எப்ப போக போறன்னு கேட்டு துளைக்கிறாங்க. அவ அம்மா என் கூட வந்துடுன்னு புலம்புறா. கேட்கறதுக்கு சமாதானமா இருக்கு, பிராக்டிக்கலா எப்படி முடியும்? மாப்பிள்ளை நல்லவர் தான், பக்கத்துல போனா எப்படியோ. அந்த தேசம் குளிரு, இதெல்லாம் சௌகரியமா படல. வர வேண்டாம். அப்பா எப்படி இருக்கா? அப்பாவை பார்த்துக்கோமா. உன்னை விட வயசானவளெல்லாம் எப்படி திடமா பலமா இருக்கா? ஒண்ணுமில்லாததுக்கெல்லாம் புலம்பாதுங்கிற. இதெல்லாம் என்ன வியாதியா என்ன? ஏதோ கீழே விழுந்ததால ஏர்லைன் கிராக்னு சமாதானம் சொல்றா. ஒரு பேச்சுக்கு அம்மா ஆபரேஷன் செலவு ரொம்ப ஓடிடுத்தான்னு கரிசனமா கேட்டா என்ன தலையா வெடிச்சிடும். இல்ல பொய் கணக்கு சொல்லி பறிச்சுக்க போறேனா? சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் பேசினா மாட்டிப்போம்னு பயம். ஏதோ நியூஸ் படிக்கிறாப்புல பேசிட்டு போறாங்க. தாய் தகப்பனுக்கு செய்ய கணக்கு பார்க்கறவங்க கிட்ட எதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு நிக்கணும்? இனிமே எனக்கு நம்பிக்கையே இல்லாம போயிடுது. வேண்டாண்டி வேண்டாம். அதுக்காக அவள்கிட்ட எனக்கு வெறுப்பு இல்லை. அவளும் இத்தனை வருஷம் சாப்பாட்டுக்கு கொடுத்துட்டுதான் இருந்தா. அவளுக்கும் பல சௌகரியங்கள் செஞ்சுக்கணும். குடும்பம் பெருசாக பெருசாக கமிட்மெண்ட்டும் ஜாஸ்தி ஆகுமே. அம்மா எனக்கு கவலையாகவும் குற்ற உணர்ச்சியாகவும் இருக்கு. நான் அவர்கிட்ட பேசி பார்க்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அந்த தப்பை மட்டும் பண்ணிடாத. என் புருஷன் உதவாக்கரையா போயிட்டதால வாயை திறக்க வழியே இல்லை. பிஸ்னஸ் பண்றேன் பேர் வழின்னு வாயை திறந்தா போய் ரேஸு வேண்டாத நட்புன்னு போனதை பெத்தவா புரிஞ்சுக்கிட்டாலதான் புள்ளைய கலட்டி விட்டா. அப்பா அம்மா கூட பிறந்தவனை நல்வழிப்படுத்தணும்னு சகோதரிகளுக்கும் அக்கறை இல்லை. பிள்ளைங்க இப்படி என்ன பண்ணும்? கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்குனது என் கடமை. அதை எப்ப பாரு தலைப்புச் செய்தியா வாசிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? அந்த பகவான் போட்ட பிச்சை இந்த கவர்மெண்ட் உத்தியோகம். ரிட்டையர்ட் ஆன பின்னால் கூட பென்ஷன் கொடுத்து நான் காப்பாத்துறேன்னு தெய்வம் வழி காண்பிச்சிட்டதே. அந்த கருணையை நினைச்சுப்பாரு. சீதா பேசி கொண்டே போனாள். மறுபடியும் விட்ட இடத்துக்கே வந்து நின்றாள் சிந்து. அம்மா என்னடி கண்ணம்மா, அப்பா வருத்தப்பட மாட்டாளா? அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணியா? அதெல்லாம் வருத்தப்படலை. அவர் சௌகரியம் பாதிக்கப்படாதுன்னு நன்னாவே தெரியும் அவருக்கு. என் பக்கமும் நிறைய தப்பு இருக்கு. அவர் மதிப்பை காப்பாத்த தானே பூசி மெழுகி பேசி அவர் மதிப்பை காப்பாத்தி எடுக்க. அவர் திருந்துருவான்னு திமிர்தனமா இருந்துட்டேன். இவரை திருத்துறது என்னோட வேலை இல்லைன்னு பொறுப்பை தட்டி கழிச்சிட்டேன். இட் இஸ் டூ லேட். அவரை நான் கைவிடவே மாட்டேன். குழந்தைகள் வாரம் ஃபோன் பேசினா அது திருப்தி தான். ஏதாவது ஒரு பிரச்சனையை டீல் பண்ணும்படியா ஆகிட போயிடுதுன்னு தான் பயம். அத்தனைக்கும் காரணம் அவ என்ன பண்ணுவா? படிப்பை பணம் பண்ண போனவா. அந்த காசை தக்க வச்சுக்க பாடுபடுறா. உன்னை பெற்று வளர்த்தேன், நீ எங்களை காப்பாத்தணுங்கிறது சரியான வியாபாரத்தனம். எது நடந்ததோ அது நல்லது தான். எது நடக்க போகிறதோ அதுவும் நல்லதுக்கு தான். ஒரு காரணம் இல்லாமல் எந்த காரியமும் இல்லை. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. நான் சொல்லல, அந்த பார்த்த சாரதி சொன்னதுதான் அத்தனையும். பெண்ணுக்கு மட்டும் புருஷங்கிற உறவு நீர்த்து போயிடவே கூடாது. அப்படி போச்சுன்னா அதை விட கொடுமை வேறு இல்லை. கவலைப்படாத சிந்து, எதுவுமே பிரச்சனை இல்லை. என் குழந்தைகள் நீங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம்தான் வேணும். என் காலத்துக்கு பிறகு நீங்க ஒருவருக்கொருவர் வெறுப்பு இல்லாம ஒத்துமையா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். நீ என்னோட பொண்ணு. என் மனசு உனக்கு புரியும். நான் எங்கே போயிட்டேன்? ஜஸ்ட் 2 மணி நேரம் பயணம். பேங்க்ல பணம் இருக்கு, நினைச்சா பேச செல்லு இருக்கு. என்ன வேணும்? வீடு வாசல்னு கும்மி கொட்டி வயசான நாள்ல மளிகை வாங்கி சமைச்சு சாப்பிட்டாதானா? இங்கே சமைக்காமல் சாப்பாடா வந்துடுறது. எல்லாத்துக்கும் பணம் தானே வேணும். இனிமே மூளைக்கு ஒரு ஆஸ்பத்திரி திறக்கிறான் போல. இந்த மாதிரி ஹோம்லையும் நிறைய முளைக்க போகிறது. இதுதான் எல்லோருக்கும் கடைசி காலத்துல ஒர்க் அவுட் ஆகும் போல. அப்பா கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிக்கோ. மோட்டு வாழையை பார்த்துக்கிட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பா. நீ முதல்ல எனக்காக கவலைப்படுறத நிறுத்து. 2 பேரா இருக்கிற வரை பிரச்சனை இல்லை. ஒன்னுன்னு தங்கி போனா பின்னாலதான் பிரச்சனை. அப்ப பாத்துக்கலாம். ஏண்டா, அப்பா அம்மாவுக்கு பண்ண வேண்டியது பிள்ளைகள் கடமை இல்லையான்னு நான் கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அப்பா பாட்டி தாத்தாவுக்கு என்ன பண்ணினான்? அத்தைகள் தானே அவளை பாத்துக்கிட்டாங்க. எனக்கு மானம் போச்சு. வாஸ்தவந்தான், அப்பா எதுவும் பண்ணல. சத்தியமான உண்மைதான். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கல. அவருக்கு உத்தியோகம் இல்லை. 1ஆம் தேதி ஆனா சம்பளம் இல்லை. பொண்டாட்டி பிள்ளை அவங்கள காப்பாத்தவே அவரால் முடியல. இந்த குடும்பத்துக்கு செய்யவே என் சம்பளம் எடுத்தது. ஆனால் அத்தைகள் நல்ல வேலையில இருந்தா. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உறுதியா இருந்தா.
காசும் பணமும் இருந்ததால அவ சௌகரியமா பேரண்ட்ஸை வச்சுண்டா. இவாளுக்கும் அவங்க தான் சௌகரியமா இருந்தது. எப்படி அவ என்னோட வந்து இருப்பா? என்னை கண்டாலே ஆரம்பத்துல இருந்து பிடிக்கல. இது அவா இஷ்டம். அவ என்ன விட்டுட்டு போன்னு சொன்னதால தானே நான் தனியா வந்தேன். இதெல்லாம் மாதவனுக்கு தெரியாதா? தெரிஞ்சாலும் இருந்தாலும் சொன்னான். பரவாயில்லை. அவன் சொன்னதுதான் என்னை சிந்திக்க வச்சு இந்த முடிவை எடுக்க வைத்தது. யாரையும் கஷ்டப்படுத்தாம சௌகரியமா இருக்க வழி இருக்குன்னு புரிஞ்சிட்டப்ப மாத்து வழியை எதுக்கு ஏத்துக்கணும்? அதுக்காக ஏங்கணும்? விரும்பியோ விரும்பாமலோ தாயின் கர்ப்பத்தில் கிரகப்பிரவேசம். காலம் முடிஞ்ச பிறகு புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப சொர்க்கமோ இல்லை நரகமோ ஒரு கிரகப்பிரவேசம். இடைப்பட்ட நாள்ல சரீரம் சௌகரியமா இருக்க வீடு வாசல் வாங்குறோம், சந்தோஷமா குதிக்கிறோம், கொண்டாடுறோம். திம்பருங்கிற சிம்மாசனத்துல உட்கார்ந்து ஆடுறோம். எல்லாம் மாயைன்னு உணர்ந்த மனசு ஒரு நிலையில உட்காராதே. இது ஒரு கொடுப்பனை. இந்த புரிதல் வந்ததால் எனக்கு மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு கண்ணம்மா. கவலைய விடு. அப்பாட்ட பேசிட்டு கிளம்பு. பாவம் அவர். அம்மா விஸ்வரூபமாக தெரிந்தாள் சீதா. அம்மா அம்மாதான், அவளுக்கு நிகர் யாரும் இல்லை. சிந்து அப்பா என்றபடியே திரும்ப கோவிந்தன் நிஜமாகவே மோட்டு வாழையை பார்த்து பிசினஸ் பண்ணி கொண்டிருந்தான்.